ஓம் நமசிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஷ்யஸ்தாயா அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபா. இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் ஓடிஐ மேட்ச். ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது, அதே மாதிரி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு யாருக்கு இருக்குது, மேட்ச் பற்றிய ஆருடம், ஸோ இதெல்லாம் ஜோதிட கணிப்பு ரீதியாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த மேட்ச்சுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி ஜார்ஜ் பார்க் ஸ்டேடியம் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், அஷ்டமி திதியில் பத்திரை கரணத்தில் இந்த மேட்ச்சுங்கிறது முழுக்க முழுக்க நடக்குது. சரிங்களா? ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கெல்லாம் ட்ரீம் டீமில் வரத்துக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் கிளாசன், சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், டிடி ஜார்ஜி, சாய் சுதர்சன், அக்ஷர் பட்டேல், ஹே பிலுக்வயோ, டபிள்யூ மல்டர், கேஷவ் மகாராஜ், குல்தீப் யாதவ் அண்ட் ஏகான். ஸோ இந்த ஒரு 11 பேருக்கு ட்ரீம் டீமில் வரத்துக்கான அமைப்பு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஆப்ஷனல் பிளேயர்ஸாக இவங்க ஏதாவது ஒரு மாற்று ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷதீப் சிங், கேஎல் ராகுல் அண்ட் ஆர்விண்டர் டியூஷன். ஸோ இந்த 3 பேர்த்துக்குமே ஆப்ஷனலாக கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ நம்ம சொன்ன 11 பேர் ட்ரீம் டீமில் யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங். ஸோ இங்கே 2 பேர்த்துக்குமே வந்து சரிசெலவு அமைப்பில் இருக்குது. ஸோ 2 பேருமே யார் கேப்டன் வராங்க அப்படின்றது தெரியல. சஞ்சு சாம்சன் மற்றும் ரிங்கு சிங். சரிங்களா? இவங்க 2 பேர்த்துக்குமே ஓரளவுக்கு சரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ 2 பேர்த்தில் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய் சுதர்சன், ஹே பிலுக்வயோ, டபிள்யூ மல்டர். ஸோ இந்த ஒரு 5 பேருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏறக்குறைய ஒரு சரிசமமான பலம் இருக்கிறதுனால யார் வேணால் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரலாம். ஸோ இதுதான் ப்ரிடிக்ஷன். சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவதற்கான அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி தான் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குங்க. ஏறக்குறைய ஒன் சைடாக ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது. சரிங்களா? சரி பார்க்கலாங்க. இன்றைக்கான ஆர்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்தியா வந்து மேபி டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து சேசிங் பண்ணி வின் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஆர்டம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 to 300 ரன்ஸ் டார்கெட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 5th பாயிண்ட் வந்து ஒரு லோ ஸ்கோர் கேமாக கூட இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு. அதாவது போன மேட்ச் நம்ம எப்படி நம்ம அவங்கள செஞ்சோமோ அதே மாதிரி வந்து செகண்ட் ஓடிஐயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதே மாதிரி லோ ஸ்கோரிங் கேம் பண்ணி அவங்க வின் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஆர்டம் சொல்லுது. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் இந்தியன் ஆல்ரவுண்டர் கெட் 75+ ரன்ஸ், அதாவது 75 ரன்னுக்கு மேலே ஒரு ஆல்ரவுண்டர் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஆர்டம் இருக்குது. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா ஒன் பவுலர் 5+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான அமைப்பு இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது 7th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒன் சைடாக வின் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சான்சஸ் டு லோ ஸ்கோரிங் கேம், ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுக்கான அமைப்பு கூட இருக்குது. அதே மாதிரி ஒன் பவுலர் வந்து ஒரு ஹெவி இன்ஜுரி ஆகிறதுக்கான அமைப்பும் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஆல்ரவுண்டர் சொல்லுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆல்ரவுண்டர்ஸ், அதாவது 2 ஆல்ரவுண்டர் மேட்சை வந்து கையகப்படுத்தி எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது வந்து கொஞ்சம் விக்கெட்ஸ் போனதுக்கப்புறமோ இல்லை வந்து மேட்ச் வந்து தோக்குற மாதிரி போகிறப்பையோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கோரிங் கம்மியாக இருக்கப்போவோ ஒரு 2 ஆல்ரவுண்டர் மட்டும், அது பவுலிங்லேயே இருந்தாலும் சரிங்க, பேட்டிங்கில் இருந்தாலும் சரி, 2 ஆல்ரவுண்டர் வந்து ஒட்டு மொத்தமாக டாமினேட் பண்ணி மேட்ச் கொண்டு போவாங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஆர்டம் சொல்லுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக இந்த மேட்ச்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் டாமினேட்டட் மேட்சாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஆர்டம் சொல்லுதுங்க. ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரிங்க, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ். பிக் பேஷ் லீக் நாளைக்கு நடக்கக்கூடிய பிக் பேஷ் லீக்குக்கான ப்ரிடிக்ஷன்ஸ், வின்னிங் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து மேபி ட்ரீம் டீமோட கொடுக்கலாம். சரிங்களா? இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதே மாதிரி சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான டெலிகிராம் லிங்க் தரோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ். பார்க்கலாங்க எந்தளவுக்கு மேட்ச் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. வணக்கம்.